ஸோ ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க. நான் சொல்லும்போது இது பயங்கரமான ஒரு ஃபன்னான கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பாய் பெஸ்டி விசஸ் ஒரு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு டாபிக் மூலமாக தான் பார்க்க போகிறோம். ஸோ பாய் பெஸ்டினா என்ன, பாய் ஃப்ரெண்ட்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ பாய் ஃப்ரெண்ட் பாய் பெஸ்டினா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு எனக்கு இந்த கண்டென்ட் பற்றி பேசலாமான்னு தோணும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு டிவி ஷோவில் வீடியோ பார்த்தேன். ஸோ அதை வச்சு தான் எனக்கு பயங்கரமாக இப்படியும் பசங்க இருப்பாங்களா, இப்படியும் பொண்ணுங்க இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதை பற்றி ஒரு பேசிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த டாப்பிக்கை எடுத்தேன். ஸோ பாய் பெஸ்டினா என்ன, பாய் ஃப்ரெண்ட்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ஒரு பாய் பெஸ்டி அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க கூடவே ட்ராவல் பண்ணுவாங்க, அவங்க கூடவே எல்லாமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டியதை பண்ணுவாங்க, அவங்க வேண்டிய இடத்துல ட்ராப் பண்ண கூப்பிட்டு போக, இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி ரொம்பவுமே பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அது பேர் பாய் பெஸ்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாய் ஃப்ரெண்ட்னா அவங்க கூடவே ட்ராவல் ஆகி அவனோட லவ்வரு, அவனோட பார்ட்னரு, ஸோ இந்த மாதிரி ட்ராவல் ஆகிறவங்க பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக எல்லா பசங்களுமே பார்த்திங்கன்னா அவனை நான் லவ் பண்ணலை, ஆனால் அவன் என் பெஸ்ட்டு, அவன் எனக்கு தெரியாது, ஆனால் அவன் என் பாய் ஃப்ரெண்டு. ஸோ இந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்கவுங்க லைஃப்பில் இது ஒரு கரெக்டான வேவா இல்லை கரெக்டான வேவான்னு இல்லையான்னு நான் சொல்ல வரல. ஸோ இது ஏன்னா ஒரு ஃபன்னான டாபிக் தான். ஸோ எல்லா ஃபீமேலுமே வந்து அவங்களுக்கு இருக்கிற மைண்ட் தாட் தான் அது மாதிரி இருக்கிற மேலுக்குமே இருக்கிற தாட் தான் எல்லாமே. ஸோ ஏன்னா அவங்க வந்து இவன் ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிறான் அப்படின்னா அந்த ப்ரொடெக்ட் பண்ணி பார்க்குறது அவங்க ஃபேமிலியே இருக்கேன், அவங்க அப்பா அம்மா இருக்கேன், அவங்க அப்பா அம்மாவோட இவன் வந்து அவங்க அப்பா அம்மாவோட வந்து ரொம்ப பார்த்துக்க போகிறான். ஸோ அப்படிலாம் ஒரு கொஷின் எழும்போம். ஸோ அதை வந்து ஒரு ஷோலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியே நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பெஸ்டி வந்து அவன் வந்து பஸ்ஸில் எங்கேயா போகும்போது கூட உட்காந்து ஏதாவது ஒரு பையன் உரைச்சிட்டாங்களோ என்னென்னு கோவம் வரும். இல்லை அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணு அவள் வந்து என்னால் தனியாக விட முடியாது, ஆனால் நான் லவ் பண்ணலை, ஆனால் நான் இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன், ஆனால் நான் லவ் பண்ணலை, ஆனால் அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பாய் ஃப்ரெண்ட்னா அவள் என் லவ்வர் தான், அவளை நான் ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துப்பேன், நான் வந்து அவள் கூட ட்ராவல் ஆக போகிறேன். ஸோ அவளை வந்து யார் எது சொன்னாலும் எனக்கு கோவம் வரும், நான் வந்து ரொம்ப அவளை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், எனக்கு பொசசிவ்னஸ் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி கேர்ள் சைடு பார்த்தீங்கன்னாலும் அவங்களுக்குமே பொசசிவ்னஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பெஸ்டி மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேட்டகரியிலையுமே வர மாட்டாங்க. என்னன்னா தெரியலை, இவங்க என்ன பண்ணுறாங்க, யார் இவங்க, எல்லா லவ்வருக்குமே பிரியறதுக்கு நிறைய காரணம் இருந்தால் அப்படின்னு நிறையா மீடியாவில் நிறைய விஷயம் பேசினாலும் அந்த பெஸ்டின்ற கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்டின்ற கேரக்டர் வந்து என்ன சொல்ல, அது ஒரு ஃபன்னாக எடுத்துக்கிற தாட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபன்னான ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பழகிறவங்களுக்குமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபன்னாகவே போயிடும். ஆனால் அது வந்து அவங்களோட லைஃப் பின்னாடி வர பாதிக்குன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஏன் அப்படின்னா இப்போ அவங்க வந்து ஒரு பெஸ்டி அந்த மாதிரி சொல்லி சுற்றிட்டு இருக்கலாம், இல்லை எங்கேனாலும் அவங்க போகலாம் எங்கே. ஸோ இப்போ அவங்க பெஸ்டின்னு சொல்லி எல்லா இடத்துக்குமே அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணி சுற்றலாம். அந்த கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கட்டும், அந்த கேர்ளாக இருக்கட்டும், அந்த பாயாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே சுற்றலாம், என்னன்னாலும் போகலாம் வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து அந்த ஒரு பெஸ்டின்ற ஒரு இது வந்து அதாவது என்னென்னா லவ்வர்ன்ற டேக்லைன் இல்லாமல் பெஸ்டின்ற டேக்லைனோட சுற்றுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த லவ்வர்ன டேக்லைன்னா அவனுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல அந்த பொண்ணோட லைஃப் நிறையா இந்த இடத்துல டேமேஜ் ஆகும் நேம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போது என்ன பெருசாக பசங்க மட்டும் தான் பேசுகிறேன், இப்போ காலத்தில் பொண்ணுங்க இல்லையா அதுமாரி அப்படின்னு பேசுகிறேன். பொண்ணுங்க 100% இருக்காங்க தான். ஸோ ஏன் அப்படின்னா பொண்ணுங்களுமே இதே கேரக்டர் தான், ஒவ்வொருத்தவங்களுமே அவங்கவுங்க இதுதான் என்னோடய பாத்வே அப்படின்னு சொல்லி போனால் ஓகே. அப்படி இல்லாமல் உனக்கு வெக்கமே இல்லையாடா அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பெஸ்டின்ற கேரக்டர் வந்து என்னதான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாலும் அது உங்கள் லைஃப் லாங்காக ட்ராவல் ஆகப்படுறதில்ல. பாய் ஃப்ரெண்டுற ஒரு கேரக்டர் வந்து அது நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறீங்க, ஒரு மேரேஜ் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறீங்க, ஒரு டேக்லைன் மாறுது, உங்களோட மேரேஜ் லைஃப்ன்ற ஒரு டேக்லைன் மாறுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஒரு டேக்லைனோட போகிறது பெட்டர்.
ஸோ அது இல்லாமல் இந்த பெஸ்டின்ற ஒரு டேக்லைன் மூலமாக போயிட்டு அது மூலமாக அதுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு உங்கள் மணியும் டைமையும் உங்களோட இமேஜையும் நிறைய இடத்துல டேமேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது என்னோட அட்வைஸ் இல்லை, உங்கள் லைஃப்க்கான அட்வைஸ் தான். ஸோ அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 100% நல்லா தான் இருக்கும் என்னோட ஒரு பர்சனலான ஒப்பீனியன். ஸோ ஏன்னா நான் வந்து ரொம்பவே எல்லாமே நல்லா கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு படிப்பேன். ஸோ இந்த டாபிக் மட்டும்தான் ரொம்ப ஃபன்னாக இருக்கட்டுமேன்ட்டு அப்படியே ஃப்ளோவில் சொல்கிறேன். ஸோ ஏன்னா நானும் இப்போ நிறையா இடத்துல நிறையா படித்தேன், நிறையா பார்த்துருக்கேன், நிறையா டிவி ஷோஸ்லாம் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பெஸ்ட்டு எப்படின்னா நான் வந்து லவ் பண்ண மாட்டேன். ஆனால் வந்து எனக்கு அவள் யார்ட்டையும் பேசக்கூடாது. நான் வந்து அவள் பின்னாடி அவள் குடும்பத்தை போய் நான் கல்யாணம்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் அவள் யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சொல்லி ஒரு பெஸ்டின்ற ஒரு டேக்லைனோட உங்களோட சுற்றுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ண பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிவிட்டு அவன் எனக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, அவன் யார்ட்டையும் பேசக்கூடாது. ஆனால் வந்து நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் வந்து பெஸ்டி. ஸோ பெஸ்டின்றது வந்து இப்போ வந்து இருக்கிற 2K கிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஒரு பெரிய இது ஒரு எஸ்கேப் வேர்டாகவே இருக்குது. எல்லாத்துக்குமே சொல்லப்போனால் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு சில பேருக்கு கோபம் வரலாம், சில பேருக்கு இவன் என்ன சொல்கிறான் அப்படின்ற மாதிரி ஆகலாம். ஸோ இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவங்கவுங்களுக்கான அவங்கவுங்க வீட்லேயும் ஒவ்வொரு சிஸ்டர்ஸ் இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நேம் வர விட்டுருவீங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பெஸ்டியாவோ இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் இது ஒரு ஃபன்னான கண்டென்ட் தான், இது ஒரு ஜாலியான கண்டென்ட் தான், எல்லோரும் ஜாலியாக பார்த்துருப்பீங்க. ஸோ நானும் வந்து இது ஒரு ஜாலியாக தான் சொல்கிறேன். இது வந்து எதுவுமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க, இது தப்பாக சொல்லியிருந்தா சாரி. ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் வந்து என்ன தான் நான் பெஸ்டி, என்ன தான் நான் பாய் ஃப்ரெண்ட்னாலும் எல்லாருக்குமே ஒவ்வொரு இமேஜ் இருக்குது, எல்லாருக்குமே ஒவ்வொரு செட் ஆஃப் ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ அந்த ப்ரொஃபைல் வந்து யாரும் டேமேஜ் பண்ணுற மாதிரி கூட அதே மாதிரி தான் ஃபீமேலுக்கு சொல்கிறேன். கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நான் சொல்கிறேன், யாரோட லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணக்கூடாது, யாரோட டைமையும் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அதனால் எல்லாமே வந்து ஸ்டே ஹாப்பி, ஸ்டே சேஃப், ஸ்டே என்ஜாயபிள் மூமெண்ட்டாக போகணுன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபன்னாக தான் அமைஞ்சிருக்கும்னு நான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்புகிறேன். ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணதில்லை இது வரைக்கும். இருந்தாலும் அந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சில பேருக்கு பர்சனலாக அஃபெக்ட் ஆகலாம், சில பேருக்கு ஏதாவது தோணலாம். ஸோ அப்படி தோணுது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அந்த இடத்துல ஏதோ ஒரு ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த தோணும். ஸோ அது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இன்னிலேருந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா யாரும் நம்மளால் வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. நம்மளால் எல்லாருமே டெவலப்ட் ஆகணும், நம்மளால் எல்லாருமே க்ரோத் ஆகணும், நம்மளால் எல்லாருமே ஒரு ஸ்டெப் லைஃப்பில் மேலே தான் போகணும். ஸோ அதனால் யாருக்கும் எந்த மாதிரி நேமும் க்ரியேட் பண்ணாமல் நம்மளோட லைஃப்பில் நம்ம எப்படி அதாவது எப்படி தனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். ஸோ அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். ஸோ அதை வந்து எல்லாருமே அந்தந்த டைமை யூஸ் பண்ணுங்கள். வேஸ்ட்டாக இப்போ இருக்கிற ஏஜோ இப்போ இருக்கிற டைமோ உங்களுக்கு கிடைக்காது. இதை நான் வந்து ஏன்னா இந்த வீடியோவில் இதை பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. 100% வந்து இந்த ஏஜும் இந்த டைமும் கிடைக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் போய் யோசிச்சு பாருங்கள். அந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கிற சென்ட்ரலெலாம் போய் யோசிச்சு பாருங்கள், எல்லாம் எங்கே சேர்ப்பாங்க. அவங்க தான் வந்து இப்போ ஏன் இப்படி உட்காந்து படிக்கிறான் கிளவிமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் படிக்கணும்னு நினச்சி உட்காந்துருக்கிறது பெரிய விஷயம் தான். ஸோ எத்தனையோ பேர் வந்து அந்த ஏஜில் என்னென்னமோ பண்ணிட்டு சுற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சேஞ்ச் பண்ண நினைக்கிறாங்க. யாரும் கலாய்ச்சோ யாரையும் ஓட்டியோ எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இது ஒரு மதுரை ஸ்லாங்கில் அப்படி பேசிட்டேன். ஸோ இது ஒரு ஃபன்னான வீடியோ தான். ஸோ ஃபன்னாக பார்த்துட்டு அப்படியே போகிற வழியில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன் கைஸ். நேற்று கொஞ்சம் வீடியோ பண்ண முடியல, ஸோ கொஞ்சம் உட்காரன்ட்டு இல்லை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் பண்ண முடியல. இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துடும். ஏதாவது ஒரு கண்டென்ட் பேசணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை ஏதாவது நான் டாபிக் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சீரியஸான டாபிக் மட்டும் பேச மாட்டேன், எல்லா டாப்பிக்கும் பேசுவேன். ஸோ அது நீங்கள் என்ன பேசணுன்றதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் நாளைக்கு பார்க்குறேன் கைஸ். இது வரைக்கும் பாய் கைஸ்.